மதுசூதனன் கட்சி துவங்கப்பட்டதிலிருந்தே அதிமுகவில் உறுப்பினராக இருக்கிறார். 1989 மற்றும் 1991 ஆண்டுகளில் இதே ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு 1991 66,710 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றவர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முதல் அமைச்சரவையில் கைத்தறித்துறை அமைச்சராக இருந்தவர். ஆர்கே நகரில் ஜெயலலிதா போட்டியிட்ட 2 முறையும் மாற்று வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்தவர். இன்று ஓ பன்னீர்செல்வம் அணியின் வேட்பாளராக ஆர்கே நகரில் நிற்கிறார் மதுசூதனன். சூறாவளியாய் சுற்றி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் மதுசூதனன் உடன் இன்றைய ஒரு நாள் எப்படி இருக்கும்? களத்தில் இறங்கியது தந்தி டிவி. வணக்கம். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் பார்வையும் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பக்கம் உள்ளது. இந்த தேர்தலில் அதிமுக 3ஆக பிரிந்து களம் காணுகிறது. ஓபிஎஸ் அணியின் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா கட்சியின் வேட்பாளர் மதுசூதனனை ஒரு நாள் ஒரு நட்சத்திரம் நிகழ்ச்சிக்காக இன்று சந்திக்க உள்ளோம். காலை முதல் இரவு வரை நமது பயணம் அவருடன் தொடர உள்ளது. சார் வணக்கம். வணக்கம் சார். தந்தி தொலைக்காட்சியின் ஒரு நாள் ஒரு நட்சத்திரம் நிகழ்ச்சிக்காக அவை தலைவராக இருந்து இப்போ வேட்பாளர் ஆயிருக்கீங்க ஆர்கே நகருக்கு. காலை எழுந்தவுடன் தினசரிகள் படிக்க வேண்டும். பேப்பர் படிச்சோடனே வேற என்ன பண்ணுவீங்க? பேப்பர் படிச்சோடனே யோகா பண்ண போயிடும். சிறிது நேரத்தில் யோகாசனம் துவங்கிவிடும். சுமார் 1 மணி நேரத்திற்கு யோகாசனம். யோகா முடிந்ததும் குளியல். அதன் பிறகு நேராக பூஜை அறைக்கு வந்து விடுகிறார் மதுசூதனன். சுவையான சிற்றுண்டி. நீங்க ஆரம்ப காலங்கள்ல எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்துல தலைவரா இருந்திருக்கீங்க. ஆரம்பத்தில் எம்ஜிஆர் ரசிகராக இருந்தவர். பின் அவர் ரசிகர் மன்றத்தின் மூலம் பொது வாழ்க்கைக்கும் வந்தார். 1972 எம்ஜிஆர் கட்சி துவங்கிய போது மதுசூதனனும் அடிப்படை உறுப்பினரானார். அதிமுகவில் 1982 எம்ஜிஆரால் எம்எல்சி ஆக்கப்பட்டார். இப்ப ரசிகர் மன்றமா தலைவரா இருந்து செயலாளர் இருந்து அப்படி உங்களோட அதாவது எம்ஜிஆர் மேல உள்ள பற்று தொடங்கினாலும் உங்களோட அரசியல் பயணம் எப்ப ஆரம்பிச்சது? இந்த 57 அரசியல் பயணம் ஆரம்பிச்சு. அப்ப எம்ஜிஆர் உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாரு? எம்ஜிஆர் ஒன்றும் பொறுப்பு கொடுக்கல. நாங்க தான் மன்ற செயலாளராக ஏற்றுக்கிட்டோம். எம்ஜிஆர் யாருக்கும் 72 வந்த பிறகுதான் எம்ஜிஆர் பொறுப்பு தர. அதாவது அரசியல் கட்சியா அதிமுக பரிணமிச்ச போது அப்பதான் உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்கன்னு கேட்கிறேன். முதல் தொகுதி செயலாளர். எந்த தொகுதி? ராயபுரம் தொகுதி அமைப்பாளர். இங்க ஆர்கே நகர் தொகுதி அமைப்பாளராக இந்த தம்பி கொஞ்சம் வேகமா வேலை செய்யலன்ட்டு என்னை அழைத்து, நீ உனக்கு மாவட்ட துணை செயலாளர் தரேன், நீ மாவட்டத்தை பாதி மாவட்ட வட சென்னையில் 4-5 தொகுதி கான்சென்ட்ரேட் பண்ணு சொல்லி என்னுடைய வேலை பார்த்து எம்ஜிஆர் கொடுத்தார். அப்புறம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பு எப்ப ஏற்பட்டது? அதாவது அந்த அரசியல் ரீதியான உங்களுக்கு அவங்க பொறுப்பு கொடுத்தது, நீங்க எம்எல்ஏ ஆனது, அமைச்சரானது, இதை பத்தி நான் அம்மா தான் எனக்கு எம்எல்சி வாங்கி 982 ஆண்டு அந்த டேட் எல்லாம் என்கிட்ட ஆபீஸில் தான் இருக்கு. அம்மா வந்த உடனே எம்ஜிஆர் என்ன சொன்னாரு எனக்கு, டேய் மது, போய் அம்மாவை பாரு, படையோட போ, தனியா போவாத, படையோட போவார். அவருடைய கட்டளை ஏற்றுக்கிட்டு நான் அம்மா கிட்ட போனேன். அம்மா வந்த நாளில் அப்பொழுது இந்த சசிகலா கும்பலே இல்லை. மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆருக்கும் உங்களுக்குமான அந்த அரசியல் உறவு அந்த நேரத்துல ஏதாவது சுவையான சம்பவங்கள் நடந்திருக்கும்ல, நினைவு கூற மாதிரி இருந்தா பொதுமக்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி இருக்கும்ல? அதே எழில் நகர் பகுதின்ட்டு இருக்கு. அந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி போலீஸ் ஸ்டேஷன் வரையிலும் மூப்பனார் நகர் போன்ற பல்வேறு நகர்கள், அந்த நகர்கள் எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும், அங்கே ஏரி கட்ட வேண்டும் என்று எம்ஜிஆர் திட்டமிட்டார். திட்டமிட்ட போது
நான் அந்த தொகுதி மக்களை அழைத்து சென்று அந்த மக்களுக்கு எம்ஜிஆர் இடத்தை அறிமுகம் செய்து இது மாதிரி எங்கள் குடிசையில் இருக்காங்க, அவங்களெல்லாம் அப்புறப்படுத்தினா அவங்க எங்கன்னா போவாங்க, அவெல்லாம் உங்கள் மேலே பற்றுள்ளவங்க உள்ள கூப்பிட்டு ஒரு அறிஞர் நான் ஏறி வைக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை என்ன நான் ஏறி கட்டணும்னு பார்க்குறேன், நீ என் திட்டத்துக்கு எதிர் திட்டமாக அந்த மக்களை குடியேற மாட்டணும்னு சொன்னேன். அவெல்லாம் உங்கள் பக்தன் தான். கல்ல தண்ணி கலங்கிக்கிட்டேன். அவர் அச்சா எப்படி இருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். அந்த மக்கள் உங்களை தானே விரும்புகிறாங்க, எம்ஜிஆரை பார்த்தா எந்த காரியம் முடிஞ்சிடும். நாங்கள் சொன்ன உடனே அவர் ப்ளீஸ் ஆகிட்டு அந்த திட்டத்துக்கு அப்புறம் பண்ணி கொர்க்குப்பேட்டை இந்த இதுன்னு இவ்வளோ ஓட்டு வாங்குதுன்னா காரணம் எம்ஜிஆர் அன்னைக்கு இந்த நகர்கள் எல்லாம் பாதுகாத்து கொடுத்ததனுடைய நோக்கம்தான். எம்ஜிஆர் சொல்ற வேலைகள் கடினமான வேலைகள் இருக்கும். ராத்திரி 1 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். அங்கே எங்க போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி எனக்கு ஃபோன் கிடையாது. அந்த நேரத்தில் செல்லும் கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஃபோன் பண்ணுவார். 1 மணிக்கு போனால் எம்ஜிஆர் சாப்பிட்டியான்னு கேட்பார். அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணமே சாப்பிட்டியான்னு கேட்பார். இல்லைன்னு சமையல்காரனை கூப்பிடுவார். என்ன இருக்குதுன்னுவார். ரசம் இருக்குது, ஃப்ரிட்ஜில் மீன் இருக்குதுன்னு மீன் வறுத்துட்டு ரசம் வச்சு சாப்பாடு போடுவது. ராத்திரி எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு. இதே போல் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க கூட நீங்க பணி செய்யும் போது ஏதாவது சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கா? சொல்ற மாதிரி ஒரு சுவையான சம்பவங்கள்? ஒண்ணு, அந்த அம்மா அவங்க இடுகிற கட்டளைகள் எல்லாம் கிளீனா முடிப்பேன். சில வேலைகள் சொல்லுவாங்க, அதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். 91 to 96 நீங்க இங்க எம்எல்ஏவா இருந்தீங்க, அமைச்சராகவும் இருந்தீங்க. இல்ல, நான் 89ல சேவல்ல நின்னேன். ஒரு 27,000 ஓட்டு வாங்கினேன். எந்த தொகுதி? இதே ஆட்கள். என்னுடைய பொது வாழ்க்கையில அதிக நேரம் ஆர்கே நகருக்கு தான் செலவு பண்ணேன். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட அமைச்சரவையில் அமைச்சராக இருந்திருக்கீங்க, கைத்தறித்துறை அமைச்சர் நினைக்கிறேன். 5 ஆண்டுகள் அமைச்சராக இருந்த போது இந்த தொகுதி 5 ஆண்டுகள் அமைச்சராகவும் இருந்திருக்கீங்க, இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவும் இருந்திருக்கிறீங்க. அப்ப இந்த தொகுதிக்காக நீங்க பண்ண விஷயங்கள் என்னென்ன? முதல் கண்ணுக்கு தெரியுது அந்த மேம்பாலம். அந்த மேம்பாலம் எல்லா டிவிஷன்லயும் நான் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறேன். வேற என்னென்ன மக்களுக்கான திட்டங்கள் அமைச்சிருக்கீங்க? கொர்க்குப்பேட்டை பகுதி பாதாள சாக்கடை திட்டமே இல்லை. இங்கு பாதாள சாக்கடை மேடம் சாந்தா ஷீலா நாயர் அந்த அம்மா தான் அதை ஆப்ரேட் பண்ணாங்க. அவங்கள இடத்துல வேண்டுகோள் வைக்க இந்த அம்மா அதை ஆப்ரேட் பண்ணி 100 கோடி ரூபாய் எஸ்டிமேட். நீ எந்த அளவு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன்னா, நான் அம்மா கிட்ட சொல்லி சின்ன செல்வ கணபதி கிட்ட போய் ராத்திரி 2 மணிக்கு செல்வ கணபதி ஃபைல்ல கையெழுத்து போட்டார். ஒரு காலத்தில் நேதாஜி நகர் பகுதியிலாம் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. நேதாஜி நகர் பகுதிக்கு குடி தண்ணீர் பகுதியை ஏற்பாடு செய்தேன். ஆச்சு போட்டு ரெட்டல இல்ல அண்ணனுக்கு போய் போடுங்க. சொல்லி தேடி போச்சு விலைக்கு வீட்டை விலைக்கு வெண்கம்பம். மதுசூதனனின் வீட்டில் காலையிலேயே கூடி விடுகிறார்கள் கட்சிக்காரர்கள். அண்ணே அண்ணே என்று அத்தனை பேரும் பாசத்துடனேயே அழைக்கிறார்கள். இல்ல, வேடிக்கை என்னன்னா வெளியூர் ஆள் தான் இருக்கான். இன்னைக்கு அவனுடைய நிலை என்ன? தனியா பேசுவாரு, நல்லவர் இல்ல. இதோ பிரச்சாரத்திற்கு கிளம்பி விட்டார் அதிமுக புரட்சி தலைவி அம்மா கட்சியின் வேட்பாளர். ஆர்கே நகர் தொகுதியின் முக்கிய வேட்பாளர்களில் ஒருவர். மண்ணின் மைந்தராக இருப்பதால் தொகுதியின் தெருக்களெல்லாம் அத்துப்படி. அத்தனை மக்களின் முகங்களும் இவருக்கு பரிச்சயம். மதுசூதனன் வருகிறார் என்றவுடன் வீட்டின் வெளியே வந்து விடுகிறார்கள் மக்கள். பாசத்துடன் வரவேற்பு. அந்த பாசத்தை அப்படியே திருப்பி செலுத்துகிறார். அண்ணனுக்கு போய் போடுங்க. சொல்லி தேடி போச்சு விலைக்கு வீட்டை விலைக்கு வெண்கம்பம். அன்பாய் விசாரிப்பு, கூடவே ஒரு சால்வையும்.
கடை வீதிக்கு வருகிறார். மதுசூதனனை கண்டவுடன் சந்தோஷம் பலருக்கு. நம்மை தேடி வருகிறாரா என ஆச்சரியம் சிலருக்கு. இவரிடம் அவர்கள் வர அவர்களை தடுத்து அவர்கள் இடத்திற்கு இவரே செல்கிறார். நான் மதுசூதனன் தெரியுதா? பன்னீர்செல்வம் அணியின் முக்கிய தலைவரும் எம்எல்ஏவுமான செம்மலையும் பிரச்சாரத்தில் சேர்ந்து கொள்கிறார். பரபரப்பும் கலகலப்பும் இன்னும் கூடுகிறது அந்த இடத்தில். அந்த நாளின் முதற்கட்ட பிரச்சாரம் முடிந்துவிட்டது. மதிய உணவுக்காக மீண்டும் வீட்டிற்கு வருகிறார் வேட்பாளர். மதிய உணவும் மிக எளிதான ஒன்றுதான். பழைய நினைவுகளை கொண்டு வந்து பேசுகிறார் ஜீவா, மதுசூதனனின் மனைவி. எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆச்சுங்க. அப்போ அம்மா நான் உள்ள இருக்கிறேன், எனக்கு தெரியாது, என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. நம்ம அதுக்குள்ள அப்பளோக்கு சொல்லி எல்லாம் டைப் பண்ணிட்டாங்க. அம்மா வராங்க, அம்மா வராங்க, அம்மா வராங்க. இவர் தான் வேண்டாம்மா வராதிங்க. உங்களோட உணவு முறை என்ன எப்படிங்க? அசைவம் தான் சாப்பிடுவீங்களா? சைவம்? ஒரே நாள் தான் அசைவம். உணவை ரசித்து ருசித்துதான் சாப்பிடுவாராம். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் நிறைய அக்கறை உள்ளதால் அளவிற்கு மேல் சாப்பிடுவதில்லையாம். நேரம் சாப்பிட்ற நேரம் அதுதான் between 2 to 3. எம்ஜிஆர் கூடனா நீங்க உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டேன். எம்ஜிஆர் எப்படி அசைவம் சாப்பிடுவாரா சைவமா? அவருக்கு என்ன சாப்பிடுவாரு? தான் ரொம்ப பிடிக்கும். மதிய உணவிற்கு பிறகு சிறிது நேரம் ஓய்வு சிறிது நேரம்தான். மீண்டும் பிரச்சாரத்திற்கு கிளம்பி விடுகிறது மதுசூதனனின் படை. இது காமராஜ் நகர். எம்ஜிஆர் சிலை, மாலையும் மரியாதையும். தான் எம்எல்ஏவாக இருந்தபோது செய்த பணிகளை பட்டியலிடுகிறார். திட்டத்தை கொண்டு வந்தது நான் தான். இந்த மாதிரி ஓபிஎஸ் அணி ஆதி ஆந்திர மக்கள் வசிக்கும் பகுதி. அந்த மக்களுடன் தெலுங்கிலேயே உரையாடுகிறார். నువ్వు నాకే కూడదు, నేను నీకేయాల. అందరికి చెప్పి నేను నిలుస్తున్నా 21 సంవత్సరం తర్వాత రాండి. నేను తెలుసా మధుసూదనన్. ఎప్పుడు వచ్చినావు ఇక్కడ ఊరికే? నేను 91, 96లో మంత్రిగా ఉన్నాను తెలుసా. అప్పుడే కదా ఫ్రీ డ్రైనేజ్ అంతా వేయించిన. ఏం క్రికెట్ ఆడుతున్నారా? రాండి ఎట్రా. నువ్వు ఎక్కడరా ఉండేదా? సికింద్రాబాద్ బా. இந்த காமராஜர் நகர் பகுதியில் இப்ப நீங்க வாக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பகுதிக்கு ஏற்கனவே நீங்க எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருக்கும்போது என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க? ட்ரைனேஜ் ஏற்பாடு பண்ணேன், ட்ரிங்கிங் வாட்டர் கொண்டு வந்தேன், சாலை வசதிகள் செய்து கொடுத்துருக்கேன், குடிநீர் பிரச்சனை தொட்டிகளை வச்சேன், லைட் இந்த தெருவுக்கு சோடியம் லைட்ஸ் போட்டேன், மன ஒதுக்கீடு பட்டா வாங்கி கொடுத்தேன். காரில் மீண்டும் நெடும் பயணம். காரில் செல்லும் போதே பல விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு முன்பா ரெட்டலை சின்னம் முடக்கப்பட்டது. நீங்க எம்ஜிஆரோட தீவிர விசுவாசி, முதலமைச்சர் ஜெயலலிதாவோட விசுவாசி. கட்சியின் சின்னம் முடக்கப்பட்டது, அமைப்பு செயலாளர் பதவியின் முக்கியத்துவம் என்ன என்பதையெல்லாம் அடுக்கடுக்காக பேசிக்கொண்டே வருகிறார். அவங்கள பொதுச் செயலாளரா நீங்க தான் கட்சியோட பொதுச் செயலாளரா ஆகணும்னு சொல்லி கையை பிடித்து போயஸ் கார்டனில் வற்புறுத்தியவர் மதுசூதனன். ரைட், நான் தான் வற்புறுத்தினேன். காரணம் என்ன? ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு முன்பா ரெட்டலை சின்னம் முடக்கப்பட்டது. நீங்க எம்ஜிஆரோட தீவிர விசுவாசி, முதலமைச்சர் ஜெயலலிதாவோட விசுவாசி. கட்சியின் சின்னம் முடக்கப்பட்டது, அமைப்பு செயலாளர் பதவியின் முக்கியத்துவம் என்ன என்பதையெல்லாம் அடுக்கடுக்காக பேசிக்கொண்டே வருகிறார். ரெட்டையிலை எங்களுக்கு கிடைக்கணும். காரணம், பொதுச் செயலாளர் இல்லாத பட்சத்தில் அதிமுக சட்டத்திட்ட விதிகளின்படி அவைத்தலைவருக்கான இந்த உரிமை இருக்கிறது.
இப்பொழுது நாங்கள் தனியா வந்த காரணத்தினால் அந்த உரிமை கோருகிறோம். புரியுதுங்களா? அந்த அம்மையார் அம்மா இருக்கின்ற பொழுது இந்த அம்மையார் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்காங்க. இந்த பிரச்சனை நீங்க உரிமை கோருறீங்க, அவங்க மறுக்கிறாங்க. இப்படி பிரச்சனை இருந்தாலும் ரெட்டலை முடக்கப்பட்டிருக்கீங்கிறதுல உங்களுக்கு வருத்தம் இல்லையா? பயங்கர வருத்தம் இருக்கு. அதனால்தான் ரெட்ட மின் வழக்கு என்று கேட்டு வாங்கியிருக்கிறோம். இவரை போல் தொப்பி வாங்கவில்லை. தொப்பி போட்ட நவாபு செல்லாதுங்க ஜவாபு எம்ஜிஆர். ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அணி சார்பாக இப்ப போட்டிடுறீங்க. இப்ப அதிமுக ரெட்டலை கிடையாது, அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்கு. சசிகலா அணி பற்றியும் ஓ பன்னீர்செல்வம் பற்றியும் நிறையவே பேசுகிறார். இப்போ பிஜேபியில நிக்கிறாரு கங்கை அமரன், அவருடைய இடத்தையே இந்த குடும்பம் தான் கொள்ளையிட்டு. இப்படி எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் ஒரு நல்ல சட்டை போட்டா கூட அவங்க சொந்தக்காரர் ஒருத்தன் பிடிக்கின்னு போவான், இந்த சட்டை எனக்கு கொடுத்துருன்ட்டு. அம்மாவுக்கு நெருக்கமாக ஒருத்தர் இருந்தால் உடனடியாக அவனை காலி செய்திருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், சேடப்பட்டி முத்தையா ஒரு காலத்தில் அம்மாவுக்கு மிக நம்பிக்கையானவராயிருந்தார். அம்மாவுக்கு எல்லா ரகசியங்களும் பார்த்து கொண்டிருந்தார். அந்த சேடப்பட்டி முத்தையாவை காலி செய்ய வேண்டும் என்பதற்காக தஞ்சாவூரில் நிற்க வேண்டிய தினகரன் ஏன் பெரிய குளத்தில் போய் நிற்கிறார்? சேடப்பட்டி முத்தையா செல்வாக்க குறைக்க வேண்டும் என்பதற்காக அங்கே சென்று அங்கே போட்டியிட்டார். போட்டியிட்ட அவருடைய செயல்பாடுகள் ஒழுங்காக இல்லாத காரணத்தினால் தொகுதி பக்கம் போகக்கூடாது என்று அம்மா ஆணையிட்டார். அதோடு மட்டும் இல்லாத பாராளுமன்றத்துக்கு கையெழுத்து போட்டு வந்து விட வேண்டும், நீ பாராளுமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளாது. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் திருமதி சசிகலா மேல வந்து நீங்க வைக்கிறீங்க. ஆனா அவங்க பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு முதல் கோரிக்கையே திரு மதுசூதன் இருந்துதான் கிளம்புது. மதுசூதன் தான் வந்து அவங்க கையை பிடிச்சி, இது செய்தியாளர்கள் பலமுறை உங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, இருந்தும் மீண்டும் கேட்கிறோம், அவங்கள வந்து பொதுச் செயலாளரா நீங்க தான் வந்து கட்சியோட பொதுச் செயலாளரா ஆகணும்னு சொல்லி கையை பிடித்து போயஸ் கார்டனில் வற்புறுத்தியவர் மதுசூதனன். நான் தான் வற்புறுத்தினேன். காரணம் என்ன? அந்த நேரத்தில் தம்பிதுரை அழிந்து கொண்டிருந்தார், செங்கோட்டையன் கேட்டுக் கொண்டிருந்தார். இவர்கள் எல்லாம் பொதுச் செயலாளருக்காக போட்டி போட்டுக்கொண்டு கட்சி பாழாகக்கூடாது என்று பார்த்துதான் இந்த அம்மாவை பரிந்துரை செய்தேன். அதை பார்க்க போனால் சசிகலா உள்ளே நுழைந்த உடனே குடும்பமே உள்ளே நுழைய ஆரம்பித்தது. குடும்பம் கூட நான் அன்றையிலிருந்து சொன்ன 2 நாட்கள் மட்டும் போய்ஸ் கார்டனுக்கு போனேன். அதற்கு பின்னால் அங்க போவதே நிறுத்திவிட்டேன். அவர்கள் தான் எதற்காவது முக்கியமான பிரச்சனை இருந்தால் அழைப்பார்கள். ஆனால் அந்த நிலை தொடர்ந்து இருந்ததனால் எனக்கு பூனைக்கு மணி கட்டுவது யாரு என்ற நிலை வந்தபோது ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை அவரை மிரட்டி வற்புறுத்தி முதலமைச்சர் பொறுப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அவரை ராஜினாமா செய்ய வைத்தவர்கள் செய்து வைத்தார். அதற்கு பின்னால் ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை துவக்கிய உடனே முதல் சென்று என்னுடைய ஆதரவை தெரிவித்தவன் தான். பல முனை போட்டி நிலவுது. அதிமுக 3ஆ பிரிஞ்சு நிக்குது. ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி, அதே போல வந்து தீபா அவங்க ஒரு அணியா நின்று முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய படத்தை வச்சு அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இங்க வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க. திமுக தனியா நிக்குது. உங்களுடைய பிரச்சாரம் என்பது திமுகவை எதிர்த்தா அல்லது சசிகலாவினுடைய அதிமுகவை எதிர்த்தா? எங்களுடைய எதிர்ப்பு திமுகவை எதிர்த்து. இரவு வந்துவிட்டது. காலையிலிருந்து சுற்றி கொண்டே இருந்தாலும் முகத்தில் சிறு களைப்பு தெரியவில்லை. அத்தனை சுறுசுறுப்பு இந்த 76 வயது இளைஞருக்கு. கடைசியா ஒரு கேள்வி. இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் எதை முன்னிறுத்தி நீங்க பிரச்சாரம் பண்ண போறீங்க? எதை முன்னிறுத்தி பொதுமக்கள்கிட்ட வாக்கு கேட்க போறீங்க? அம்மா மரணத்தில் ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்களை தீர்க்க வேண்டும் என்பது முதல் கேள்வி. 2வதாக அம்மானுடைய இல்லத்தை அம்மானுடைய நினைவாலயமாக மாற்ற வேண்டும். இந்த குடும்பத்தை வெளியேற்ற வேண்டும். இந்த இயக்கத்திற்குள் குடும்ப அரசியல் இருக்கக்கூடாது என்று எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய கடமை. அடுத்து இந்த மக்களுடைய பிரச்சனை அம்மா விட்டு சென்ற பணியை முடிப்பது, அம்மா விட்டு சென்ற பணியை முடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வேன்.
நீங்கள் வெற்றி பெற தந்தி டிவியின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு நாள் ஒரு நட்சத்திரம் நிகழ்ச்சிக்காக இன்று காலை 6 மணி முதல் தற்போது 10 மணி ஆகிறது இரவு. இதுவரை ஓபிஎஸ் அணியினுடைய அதிமுக புரட்சி தலைவி அம்மா கட்சியினுடைய வேட்பாளர் மதுசூதனனுடன் பயணம் செய்தோம். பல்வேறு மக்களை சந்தித்தார், பல்வேறு இடங்களில் அவர் வாக்கு சேகரித்தார். இறுதியாக குடும்ப ஆட்சியை அகற்றுவதற்காக அதை முன்னிறுத்தி பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக நம்மிடம் பதிவு செய்தார். 32,000 வாக்குகள் 30,000 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவதாகவும் நம்மிடம் தெரிவித்தார்.